அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நீம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சூப்பரான மிக்ஸ்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நார்மல் பச்சை மிளகா இல்லாமல் மோர் மிளகாக்கு போடுற பச்சை மிளகா தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அது கூடவே இஞ்சியும் எடுத்திருக்கோம். லெமனும் மாங்காயும் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து மரத்தில் பறித்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு ஊறுகாய் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நல்லா கழுவி தொடச்சி ஈரம் காய விட்டு வச்சுக்கோங்க. இஞ்சியை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா கழுவி ஒரு துணி வச்சு தொடச்சி நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் காம்பு எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இஞ்சியை வந்து ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து லெமன் வந்து சின்ன சின்ன பீஸாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பெரிய பீஸாக போட்டால் ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியாது, வேஸ்ட் ஆயிரும்ல. சின்ன பீஸ் எடுத்தால் ஒரே இதிலே சாப்பிட்டு முடிச்சிடலான்றனால எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டோம். மாங்காயும் அதே மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாகவே வெட்டி எடுத்துக்கிட்டோம். இந்த ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு ஈரம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த கண்ணாடி ஜார் வந்து மங்களில் தான் வாங்கியிருந்தோம். 121 ருபீஸ் வந்துருந்தது. இந்த ஊறுகாய்க்கு வந்து 1 கப் அளவுக்கு உப்பு தேவைப்படும். அதை வந்து நாங்கள் நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து கலக்கணும்லாம் தேவையில்லை, அப்படியே மூடி போட்டு நல்லா ஊற விட்டால் போதும். ஒரு 2 நாள் ஊறினாலே சரியாக இருக்கும். 2 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம ஊறுகாய் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம மசாலா தாளிச்சிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 20 வரமிளகாயும் லைட்டாக ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபட்டு வந்தோடனே நம்ம ஏற்கனவே கடுகு வெந்தயம்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டிலே கொட்டி ஆற வச்சுருங்க. மிளகாய் வந்து வறுத்து முடித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் வறுத்து இது கூட சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஊறுகாய்க்கான மசாலா. இதை அரைக்கும் போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருந்தது. மசாலா அரைச்சி முடித்தோடனே ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி புகை வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மசால் சேர்க்கலாம். உடனே சேர்த்தோன்னா மசால் கரிஞ்சிரும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இது வந்து காரத்துக்காகி நல்லா கலரும் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூள் இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாங்காய் லெமன்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். மசாலா இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு வெள்ளை துணியில் வேடு கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 வருஷம் வரைக்கும் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஆனால் அப்போக்கப்போ வெயிலில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாள் நம்ம வெயிலில் வைக்கிறோம்ல, அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஊறுகாய் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து பால்கனியில் வெயில் இருந்தது, அதனால் ஊறுகாய் வந்து இங்கே தான் வச்சுருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருந்து எடுக்க போகிறோம். உப்பு வந்து நாங்கள் எப்போவுமே உப்பை வெயிலில் வச்சு இல்லைனா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதனால் ஊறுகாய் கூடவே உப்பையுமே வெயிலில் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ப்டிங்காக அவ்வளோ வாசனையாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோவுக்கு காட்டுறதுக்காக சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மர ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சில்வர் வந்து ஊறுகாய்க்கு போட்டுற வேணாம். அதே மாதிரி இந்த பெரிய ஊறுகாய் ஜாடியிலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாமல் சின்னதாக ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஊறுகாய் மொத்தமாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும்.